அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வ யஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே என்று அவனை போற்றி புகழ்ந்தவனாக, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த செயல் திட்ட விளக்க கூட்டத்தினுடைய நோக்கம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையின் சார்பாக அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற 10 மாத தொடர் பிரச்சாரத்தை முன்னெடுத்து அதன் அடுத்தடுத்த கட்ட ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் மக்கள் மத்தியில் இந்த தலைப்புக்குட்பட்ட பிரச்சார பணிகளை அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால் நம்மால் இயன்றவரை அதனை செயல்படுத்தி வருகிறோம். அதன் ஒரு பகுதியாக இந்த மாதம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பிரார்த்தனைகளை நினைவு கூறக்கூடிய விதத்தில் இந்த மாத செயல் திட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இது போன்ற செயல் திட்டங்களை அமைத்து நாம் செயல்படுவதற்குண்டான நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்தில் பல்வேறு விதமான இன்னல்களுக்கு மத்தியில், பிடுங்கல்களுக்கு மத்தியில், தேவைகளுக்கு மத்தியில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பயணத்தை அமைத்து வருகிறோம். அவ்வாறாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஏகத்துவ சித்தாந்தத்தை பிற மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும், அதில் இருக்கக்கூடிய சுவையை அவர்களும் உணர வேண்டும் என்ற அடிப்படையில் ஏகத்துவ பிரச்சார களத்தில் இருக்கக்கூடிய நமக்கு இன்றைய காலச்சூழலில் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நம்முடைய பர்சனலான சில பிரச்சனைகள். இது இந்த பிரச்சார களத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை திசை திருப்பக்கூடிய ஒரு நிலையை நாம் ஒவ்வொருவரும் அனுபவித்து வருவோம். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமக்கு நாமே ஒரு உந்துதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவ்வப்போது செயல் திட்டங்கள் அமைத்து அந்த செயல் திட்டத்தை மையப்படுத்தி இந்த அழைப்பு பணியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த 10 மாத தொடர் பிரச்சாரத்தின் இந்த மாத செயல் திட்டமான உத்தம தூதரின் உன்னத பிரார்த்தனைகள், இதை தேர்வு செய்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னு கேட்டா, பிரார்த்தனை அப்படின்றதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையும் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய பற்றுதலையும் நமக்கு நாமே ஏற்படக்கூடிய ஆணவத்தையும் அழிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு காலச்சூழலிலும் ஒவ்வொரு தருணத்திலும் தங்களுடைய தேவையை எந்த அளவிற்கு இறைவன் புறத்தில் எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள் என்பது குறித்த அந்த விளக்கத்தை கடந்த உரையில் உங்களுக்கு விளக்கி சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதன் அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் எந்த அளவிற்கு அவன் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள முடியும் என்பதை விளக்குவதற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் பொருத்தமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வின் புறத்தில் அவர்கள் உற்ற தோழர் என்ற அந்தஸ்தை பெறுவதற்குண்டான காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் அனைத்திற்கும் அல்லாஹ்வையே சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எல்லா விதமான விஷயத்துக்கும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தாங்க. அப்ப மற்ற நபிமார்கள் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா, அனைவரும் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். ஆனால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருப்தியையும் உற்ற தோழர் என்று நியமிக்கக்கூடிய அளவிற்கு, ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூடுதல் சிறப்பை பெற்றிருந்தார்கள். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவர்களுடைய செய்த பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனை எவ்வாறு செய்தார்கள், பிரார்த்தனை செய்வதன் மூலமாக நமக்கு என்ன சொல்லி காட்டி இருக்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, அப்போ இதற்கு பொருத்தமான ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்.
எந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள் என்றால், அல்லதி ஹலக்னி ஃபஹுவ யஹ்தீனி, அவனே என்னை படைத்தான், அவனே என்னை நேர்வழியில் செலுத்துகிறான். அல்லாஹ் சொல்றான், இவர்தான் உற்ற தோழர், இவர்கிட்ட உங்களுக்கு படிப்பினை இருக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆனா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? என்னால எதுவுமே ஆகல, நான் எதுவுமே செய்யல, என்னை படைச்சது அவன் தான், என்னை அவன் தான் நேர்வழியில் செலுத்தி கொண்டிருக்கிறான் என்ற அளவிற்கு அவர்கள் அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். நம்முடைய தேவைகள், நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவை அனைத்தையும் இலகுவான முறையில் எதிர்கொள்வதற்கு அல்லாஹ்வை சார்ந்திருப்பதை நாம் எவ்வாறு வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னால், இறைவன் புறத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையின் மூலமாகத்தான் நாம் வெளிப்படுத்த முடியும். நம்முடைய தேவைகளையும் அவன் தான் நிறைவு செய்கிறான். நம்ம குடும்பத்தை நம்ம பார்க்கல, அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனையின் போது வெளிப்படுத்தினார்கள். வல்லதி ஹுவ யுதீமினி வ யஸ்கீன், அவனே எனக்கு உணவளிக்கிறான், எனக்கு அருந்துவதற்கும் அவனை கொடுக்கிறான். என்னால எதுவும் இல்லை, என்னுடைய சுய சம்பாத்தியத்தினாலேயோ, என்னுடைய முயற்சியினாலேயோ, என்னுடைய உழைப்பினாலேயோ என்னுடைய குடும்பம் ரன்னாகல. அவன் என்ன படைச்சான், அவன் தான் என்னை நேர்வழியில செலுத்துறான், அவன் தான் எனக்கு உணவும் கொடுக்கிறான், அவனா எனக்கு அருந்தவும் தர்றான். இப்ப இது போன்ற ஒரு எண்ணத்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழ பதிந்து கொண்டோமே ஆனால், நாம் செய்யக்கூடிய பணியை இலகுவான முறையில் செய்யவும் முடியும். அதற்கு எதிராக எத்தனை பெரிய தடைகள் வந்தாலும் சரி, அதனை தகர்த்து எறியவும் நம்மால் முடியும். ஏன்? நல்லா இருக்கான், பார்த்துக்கலாம், அவன் பார்த்துப்பான், நம்ம முயற்சி செய்வோம், அதற்கு உண்டான பலனை கொடுக்கக்கூடிய பொறுப்பு அவனது. இவை அனைத்தையும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிரார்த்தனையின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் என்பதை கடந்த உரையில் அவங்க என்னென்ன பிரார்த்தனைகள் செஞ்சாங்க, எந்தெந்த சூழ்நிலையில செஞ்சாங்கன்னு பார்த்தோம். ஆனா அரை மணி நேரத்தில் அது எல்லாத்தையும் முடிக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தால் அந்த அளவிற்கு நமக்கான தீனி அதுல கிடைக்குது. இப்படி ஒரு மனிதன் அல்லாஹ்வை சார்ந்திருக்கும் பொழுது என்ன ஆகும்? அவனுடைய நம்பிக்கை அதிகரிக்கும், அவனுடைய நன்றி உணர்வு வெளிப்படும். அதனால என்ன ஆகும்? மன அழுத்தம் குறையும், வாழ்க்கை இலகுவா போயிடும். எல்லாமே எனக்கு அவன் தான் கொடுக்கிறான் அப்படின்னும் பொழுது கொடுக்கிறவனுக்கு ஏதாவது செய்யணுமா இல்லையா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்தார்கள். சொன்னாங்க, குழந்தை கிடைத்ததற்கு பிறகு முதுமையான நிலையிலும் கூட அந்த பிரார்த்தனையை அவங்க கைவிடல, கடைசி வரைக்கும் செஞ்சாங்க. குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் வழங்கிய அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் தன்னுடைய நன்றியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இப்ப முழுமையா அல்லாஹ்வை சார்ந்திருந்தா நமக்கு கிடைக்க பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி நன்றி செலுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதனுடைய மூளையில பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கு. ஒவ்வொரு அமைப்பிலும் ஒரு மனித உடல் இயக்கத்திற்கு தேவையான பல ரசாயனங்கள் சுரக்குது, ஹார்மோன்கள் சுரக்குது. அதுல ஒரு பகுதியில டோபமைன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனும் செரோட்டோனின் என்று சொல்லக்கூடிய மற்றொரு ஹார்மோனும் சுரக்குது. எப்போ? ஒரு மனிதன் தன்னுடைய நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது சுரக்குது. இந்த டோபமைன் என்ன தருது அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியை எது தீர்மானிக்குது? ஹார்மோன் என்ன வேலையை செய்யுது அப்படின்னு கேட்டா, ஒரு மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தை குறித்து மன அமைதியை அவர்களுக்கு ஏற்படுத்துது. ஏன்? நம்முடைய பொறுப்பு இன்னைக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தத்துக்கு உண்டான காரணம் 2020க்கு அப்புறம் முதல்ல எல்லாம் திடீர்னு இறந்து போறவங்க அட்டாக்ல இறந்து போவாங்கன்னு தான் பார்த்திருப்போம். ஆனா அந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் எல்லாருமே மன அழுத்தத்தின் காரணமாக தான் இறந்து போறாங்களாம். கிட்டத்தட்ட 7% பேர் மன அழுத்தத்தின் காரணமாக. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கான தேவையை நம்ம தான் பூர்த்தி செய்யறோம், நம்முடைய பிரச்சனையை நாம தான் சரி செய்யணும், நம்மாலதான் எல்லாமே நடக்குது அப்படின்னு ஒரு மனிதன் நினைக்கும் பொழுது, அது நிறைவேறாமல் இருக்கும் பொழுது அவன் மன அழுத்தத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. சப்போஸ் அது நிறைவேறிடுச்சு, நம்மாலதான் நடக்குது அப்படின்னு நினைச்சு அது நிறைவேறிடுச்சு அப்படின்னா ஆணவமும் அகந்தையும் ஒரு மனுஷனுக்கு அதிகரிக்குது.
இவை அனைத்திற்கும் ஒரு தீர்வாக நல்ல மருந்தாக எது அமைகிறது என்றால் அல்லாஹ்வை சார்ந்திருப்பது. அதுக்கு பிரார்த்தனை அவசியம். இந்த பிரார்த்தனை என்ற இந்த மைய புள்ளியை எந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தா மதரசா மாணவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். ஏன், எதிர்கால தலைமுறை ஒரு ஏகத்துவ தலைமுறையாக ஏகத்துவ சமுதாயமாக உருவாக்குவதற்கு நாம் செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் ஒரு புறம் இருந்தாலும் பயிற்றுவிக்கக்கூடிய பணி என்பது தெரியாத மக்களுக்கு எடுத்து சொல்வது பிரச்சார பணி. புதுசா உருவாக்கி விடுறது பயிற்றுவித்தல், கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பணி என்பது ஆரம்ப நிலையில் இருந்து நாம் அவர்களிடத்தில் அந்த விதையை போட்டோம் என்று சொன்னால் அது தௌஹீதினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்காற்றக்கூடிய விஷயமாக இருக்கும். இது எந்த அளவுக்கு தௌஹீத வளர செய்யும் அப்படின்னு கேட்டா, தௌஹீது என்பது வெறுமனே வணக்க வழிபாடுகளை மாத்திரம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் கிடையாது. இது அழகான வாழ்வியலை கற்பிக்கிறது. ஒரு மனிதன் நேர்மையாக வாழ்வது எப்படி என்பது குறித்த தெளிவை தௌஹீது ஏற்படுத்தி தருகிறது. ஒரு மனிதனுக்கு வாய்மை எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை கற்றுத் தருகிறது. மனித நேயத்தை போதிக்கிறது, மனித உரிமைகளையும் கற்பிக்கிறது. அநீதிக்கு எதிராக எவ்வாறு அறச்சீற்றம் கொள்வது என்பது குறித்த அந்த தெளிவையும் தௌஹீது கற்பிக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாக சொல்ல போனோம் என்று சொன்னால் ஒழுக்கத்தை கற்பிக்கிறது. மொத்தத்தில் மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு உண்டான அனைத்து அம்சங்களையும் கற்பிக்கக்கூடிய ஒரே சித்தாந்தம் தௌஹீத். இப்ப இதுல மாணவ பருவத்திலிருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஏன் மாணவ பருவத்திலிருந்து ஆரம்பிக்கணும்? உளவியல் நிபுணர் சிவபாலன் இளங்கோ என்று சொல்லக்கூடிய ஒரு உளவியல் மருத்துவர், அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதனுடைய மூளை வளர்ச்சி இருக்கா இல்லையா, அது 15 வருடம் 15 வயசு வரக்கூடிய அந்த வயசு வர வளரக்கூடிய இந்த மூளை வளர்ச்சி தான் அடுத்தடுத்த வருடம் அடுத்தடுத்த வயதை கடந்து 20 25 போவல்ல, அதற்கான ஆதாரமே முதல் 15 வருடங்கள் வளரக்கூடிய அந்த வளர்ச்சி தான் அதுக்கான ஆதாரம். அந்த கால சூழலில் பயிற்றுவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவருடைய ஆழ் மனதில் ஆழமாக பதியும், உள்மனதில் ஆழமாக பதியும். அந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய சமூக சூழல், குடும்ப அமைப்பு, அவருடைய நட்பு வட்டங்கள், இவை அனைத்தும் சரியான முறையில் அமைய பெற்றது என்று சொன்னால் அவனுடைய எதிர்காலம் சிறப்பான முறையில் இருக்கும். யாரு சொல்ற? சிவபாலன் இளங்கோ என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு உளவியல் மருத்துவர் சொல்லி காட்டுறார். இப்போ பிள்ளைகளிடத்திலிருந்தே நாம் இதனை முறையாக எடுத்து சென்றோம் என்று சொன்னால் பிரார்த்தனையின் முக்கியத்துவத்தை விளக்கி அந்த பிரார்த்தனையினால் நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, அல்லாஹ்னா யாரு, என்ன காரணத்துக்காக அவனை சார்ந்திருக்கணும், இப்படின்ற அந்த தெளிவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எந்தெந்த பிரார்த்தனையின் மூலமாக என்னென்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு படிப்படியாக கற்றுத்தந்தார்களோ அவை அனைத்தையும் குழந்தை பருவத்திலிருந்து மாணவ பருவத்திலிருந்து மதரசாவின் மூலமாக நாம் எடுத்து சென்றோமேயானால் எதிர்கால தலைமுறையினரை சிறப்பான முறையில் நம்மால் உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இந்த செயல் திட்டம் மத்த மதரசாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ இதுக்காக செய்ய வேண்டிய விஷயம்னா என்ன? முதல்ல கிளை நிர்வாகம் என்பது மதரசாவை கட்டமைத்து அதனை சிறப்பான முறையில் வழிநடத்தக்கூடிய இடத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. நம்ம தாவா பணி பண்றோம், தாவா பணியோட பேஸ் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா மக்தப் மதரசா மூலமாக தான் ஆரம்பிக்குது. ஏன், இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலையில இருந்து இன்னும் அதிகப்படியான மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய விருட்சமாக வளர்வதற்கு பேஸே மக்தப் மதரசா தான். அது எப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். இப்ப இதனை சரியான முறையில் கட்டமைக்க வேண்டுமானால் கிளை வாரியாக மதரசாக்களுக்கு என்று மக்தப் மதரசாக்களை கண்காணிப்பதற்கும் அதனை முறையாக வழிநடத்தி செல்வதற்கும் கிளை நிர்வாகிகள் ஒருத்தர பொறுப்பாளராக நியமிக்கணும். அந்த பொறுப்பாளர் அது சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். பாடத்திட்டங்கள் புதுசா என்னென்ன போட்டிருக்கிறாங்க தலைமையில, இதை எப்படி நம்ம எடுத்துட்டு போகலாம், இதுக்குண்டான வழிகாட்டலை எப்படி பெறலாம், இதை எப்படி நம்ம பகுதியில செயல்படுத்தினா இது நமக்கு தோதுவானதா இருக்கும், நம்மளால சக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு உண்டான அந்த திட்டமிடலை
அந்த பொறுப்பாளர் நியமிச்சாதான் அந்த துறை சார்ந்து ஒரு பொறுப்பாளர் இருக்கும் பொழுதுதான் அந்த துறை சார்ந்து அவர் சிந்திப்பார். இல்ல பரவாயில்ல மாணவர் அணியா அதையும் நம்மளே பார்த்துக்கலாம், ஆள் இல்ல. மருத்துவர் அணியா அதுவும் தலைவர் பாடு, தொண்டர் அணியா அதுக்கு இருக்கிறார் தலைவர். அப்படின்னு இல்லாம மத்த மதரசாவுக்கு ஒரு ஆள், நீங்க ஒரு பொறுப்பாளர் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னா அது சார்ந்து அவர் சிந்திப்பார், என்ன பண்ணலாம் அடுத்து. அப்போ பொறுப்பாளர் மிகவும் அவசியம். மாணவர் சேர்க்கை மற்றும் மதரசா செயல்பாடுகள் அனைத்தும் அந்த பொறுப்பாளருடைய கண்காணிப்புல இருக்கும். யார் யார் சேர்க்கிறோம், எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இப்ப இதன் மூலமா என்ன தகவல்கள் அவர்களிடத்துல சேகரிக்க முடியும். ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு மக்தப் மதரசாக்குன்னு ஒரு தனி செட்டப், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வாங்க, அவங்களோட பேர், குழந்தைங்களோட வயசு, தகப்பனார் என்ன பண்றார், தகப்பனார் என்ன தொழில் பார்க்கிறார், உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க என்ன படிக்கிறாங்க, உங்களுடைய வருமான விவரங்கள் என்ன, இதுக்கும் மதரசாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு. அடுத்தடுத்து நாம் நடத்தக்கூடிய அனைத்து விதமான தாவாக்களுக்கும் இந்த டேட்டா பேஸை மையப்படுத்தியே நம்ம மத்த வேலைகளை எளிமையான முறையில அமைச்சுக்க முடியும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மதரசாக்கள்லையும் அந்த டேட்டா கட்டாயமா மெயின்டைன் பண்ணணும். தலைமையில இருந்து அதற்குன்னு ஒரு கால வரையறை கொடுத்து எல்லா மதரசாவையும் நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணி நமக்கு அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு உண்டான ஃபார்மேட் எப்படி அப்படின்றத நம்ம முறையா சொல்லுவோம். இப்ப டேட்டா வேணும், தகப்பனார் என்ன தொழில் பார்க்கிறார் தேவை. அப்பதான் அந்த குடும்பத்தினுடைய பொருளாதார நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு பித்ரா விநியோகம் பண்றோம், குர்பானி கறி விநியோகம் பண்றோம், இவை அனைத்தையும் சில பகுதிகளில் உரியவர்களை கண்டறிந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இல்ல இந்த பகுதிக்கு போனா எல்லாருக்கும் வரிசை விநியோகம் பண்ணிடலாம். நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருந்ததுன்னா அவங்களுடைய தொடர்பு நமக்கு அதிகரிக்கும். பிள்ளைகள் என்ன படிக்கிறாங்க, அண்ணன் தம்பிங்க என்ன 10th படிக்கிறானா, 8th படிக்கிறானா, 12th படிக்கிறானா, அதே தகப்பனார் கூலி தொழிலாளியா இருந்தா அவங்களுடைய பொருளாதார நிலை கீழே இருக்குன்னு தெரியும். அதே தகப்பனார் ஒரு அரசு துறை சார்ந்த பணியில இருப்பார், ஒரு டாக்டரா இருப்பார், ஒரு பொறியாளரா இருப்பார், ஒரு விஓவா இருப்பார், அல்லது வேற ஏதாவது அரசு துறைகள்ல இருப்பார். அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்ன ஆளோட தகப்பனார் இந்த அலுவலகத்துல இன்ன பணியில இருக்கிறார் என்ற டேட்டா நம்முடைய நிர்வாகத்துக்கு தேவைப்படுமா படாதா? ஒரு அரசு உலகம் டக்குன்னு தொடர்பு கொள்ளலாம். அவர் ஒரு ஆசிரியரா கூட இருக்கலாம், அவர்கிட்ட நம்ம போய் கேட்கலாம், ஜி இந்த மாதிரி நீங்க ஒரு ஆசிரியரா இருக்கிறீங்க, நம்ம மதரசால ஒரு 45 பிள்ளைங்க படிக்கிறாங்க, சாலா உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது ஏதோ வாரத்துல ஒரு நாள் பிள்ளைங்களுக்கு மேக்ஸ்ல வீக்கா இருக்கா, இங்கிலீஷ்ல வீக்கா இருக்கா, வேற எந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கா, கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நீங்க கொஞ்சம் ஒரு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். யாரு முடியாதுன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் முடியும். அப்படியே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட அதை ஒரு ஊதியமாக நியமித்து அவர்களிடத்திலிருந்து அந்த வேலையை பெற்றுக் கொள்வதற்கு பேஸ் என்ன, டேட்டா. பிள்ளைங்க 10வது படிக்கிற பிள்ளை இருக்கும், அண்ணன் 10வது படிப்பான், 12வது படிப்பான், அக்கா தங்கச்சிங்க 10வது 12வது படிப்பாங்க. நம்ம நடத்துற பார்த்தீங்களா கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் எது தேடுறோம், சாதித்து காட்டுவோம் நிகழ்ச்சி இல்ல ஜி வச்சா யாரும் வரமாட்டாங்க. ஏன் வரமாட்டாங்க? 40 பிள்ளைங்க இன்னைக்கு சும்மாலாம் இல்ல, நம்முடைய மாவட்டத்தில் பரவலாக இருக்கக்கூடிய பெரும்பாலான கிளைகளில் படிக்கக்கூடிய மதரசா மாணவர்களுடைய எண்ணிக்கை 350க்கு மேற்பட்ட மாணவர்கள் படிச்சு கொண்டிருக்கிறாங்க. புங்கம்பேடில் ஆரம்பிச்சு அந்த பக்கம் அத்திப்பட்டு, மணலி புதுநகர், தாங்கல், காலடிப்பேட்டை, சிங்கிலிமேடு, எண்ணூர், காந்தி நகர் 350க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய உடன் பிறந்தவர்கள் அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் தேர மாட்டாங்களா? 10th படிக்கிறவங்க 40 பேர் தேர மாட்டாங்களா? 12th படிக்கிறவங்க ஒரு 20 பேர் தேர மாட்டாங்களா? அவங்களுக்கு போன் மூலமா சாதித்து காட்டுவோம் ஒரு நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சு போன் மூலமா அழைப்பு கொடுத்தா வரமாட்டாங்களா? வருவாங்க. இதுக்கு அந்த டேட்டா பேஸ் யூஸ் ஆகும். அப்போ டேட்டா பேஸ் என்பது ரொம்ப முக்கியம். இந்த அஜெண்டாவை நம்ம மாணவர்கள் மத்தியில எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டா அதற்குன்னு ஒரு துவா கையேடு போட்டிருக்கிறாங்க. அந்த துவா கையேடை ஆசிரியர்கள் முறையாக அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்குண்டான ஏற்பாடுகளை நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க கையில கொடுத்து ஆசிரியர்கள் எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்றது அடுத்த விஷயம். அதுக்குண்டான ஏற்பாடை நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும். மதரசா மாணவர்கள் அவங்களை வெறுமனே கற்பிச்சு கொடுக்கிறது மாத்திரம் நம்முடைய வேலை இல்லை.
அங்க அவங்க சொல்லி கொடுக்குறாங்களா, அவங்கள அப்படியே மர்க்கஸ் உள்ள நம்ம பயன்படுத்தணும். தினசரி 10 நிமிட உரை அவங்களுக்கு கொடுக்கணும். சுபஹ் டைம்ல போடலாம், இஷா டைம்ல போடலாம், மகரிப் டைம்ல போடலாம். 10 நிமிட உரை. ஏன்? அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஆர்வத்தை சிறு பிராயத்தில் இருந்தே அவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தோம் என்று சொன்னால், வெறுமனே ஒவ்வொரு வருஷமும் உருவாக்குறது மாத்திரம் நம்ம வேலை இல்லை, உருவாகக்கூடிய நபர்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பும் நம்மை சார்ந்தது. அவங்களுக்கு குர்ஆனை ஓத சொல்லி கொடுத்துட்டா நம்மள வேலை முடியல. ஓத சொல்லி கொடுத்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அந்த கற்றல் திறனையும் அவர்களுக்கு மாணவ பருவத்திலிருந்து ஆரம்பிப்பதற்குண்டான வழியை நாம தான் செய்யணும். ஒரு 10 நிமிஷம் பயான் அவங்களுக்கு, காலையில சுபுக்கு, நைட்டு இஷாவுக்கு இந்தாங்க இந்த டைம் காமத்தை நீங்க தான் சொல்லணும். யாருக்கு? மதரசா மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைங்களுக்கு மதரசா தொடர்பு அதிகரிக்கும், மர்கஸ் தொடர்பு அதிகரிக்கும். ஆர்வம் நீங்க தான் காமத்தை சொல்லணும். சுபுஹ் டைம் நீங்க தான் பாங்க சொல்லணும், அசருக்கு நீங்க தான் பாங்க சொல்லணும் அப்படின்ற அந்த பொறுப்பை அவர்களிடத்துல கொடுத்து வேலை நாம் வாங்கினோம் என்று சொன்னால் ஆர்வத்தோடு அவர்கள் கலந்து கொள்வார்கள். தாவாக்களத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் அது ஒரு அரணாக அவர்களுடைய எதிர்காலத்துக்கு அமையும். குர்பானி விநியோகம் பண்றோமா, சமுதாய பணிகளில் மாணவர்களை நாம் அழைத்து சென்று அந்த ருசியை நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒருத்தவங்களுக்கு செஞ்சோம் அப்படின்னா செய்யறதன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த டேஸ்ட் எப்படின்றத அவங்களுக்கு ஆரம்பத்திலேயே உணர்த்திடணும். ஒரு 10 ரூபாயை கொடுத்து அவங்க கிட்ட கொடுக்க சொன்னா அடுத்த முறை நம்ம பிள்ளைகிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்து அந்த அந்த ஆண்டிகிட்ட கொண்டு கொடு, அந்த அங்கிள்கிட்ட கொண்டு போய் கொடுன்னு யாருனாவது ஒரு இல்லாதவங்கிட்ட கொடுக்க சொன்னா அடுத்த முறை யாரையாவது பார்த்தா பிள்ளை என்ன பண்ணும்னா, அதான் அங்க இடத்துல நிக்கிறாரு, ஒரு 10 ரூபா கொடுங்க, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன், ஆர்வம் வரும். இதனை நாம் மதரசாவில் உருவாக்கலாம். குர்பானி கறி விநியோகம் பண்ணும்போது அந்த ஏழை குடும்பத்திற்கு நீங்க போய் கொடுங்க, ஃபித்ரா பொருளை நீங்க அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் பொழுது கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே உருவாக்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அடுத்தவர்களுக்கு கொடுத்து பழகக்கூடிய அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் அல்லாஹ் நாடினால் பிறருடைய பொருளை அபகரிக்க கூடாது என்ற எண்ணம் இதுல இருந்து ஆரம்பிக்கும். சமுதாய பணிகள்ல அவங்களை கலந்துக்க வைக்கிறது நம்மளோட பொறுப்பு. மெகாபோன் பிரச்சாரங்கள், மைக்கு பிடிச்சு அவன் ஒரு இடத்துல நின்று வரதட்சணைக்கு எதிராக ஓங்கி பேசிட்டான் அப்படின்னா அதுவே மிகப்பெரிய தாவா. அதுவே என்னடா இந்த வயசுல 8 வயசுல மைக்க பிடிச்ச நடுரோட்டில் நின்று இந்த கத்து கத்துறானே, இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புட்டு வைக்கிறானே அப்படின்னும் பொழுது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். ஏன் அந்த வயசுல நம்ம எல்லாம் எந்த இடத்துல ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு கிடந்தோமோ, ஆனா இந்த வயசுல மைக்கு பிடிச்ச நடுரோட்டில் நின்று பிரச்சாரம் பண்றானா. ஒரு சின்ன பிள்ளையை இந்த அளவிற்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் நம்மை எதிர்க்கக்கூடியவர்களும் நம்மை ஆதரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். இவனாயா ஊரை ரெண்டாக்க போறான் பாப்பாங்க, சின்ன பிள்ளை இந்த அளவுக்கு உருவாக்குறானே பாப்பாங்க. இது மிகப்பெரிய தாவா. மெகாபோன் பிரச்சாரங்களுக்கு பயன்படுத்தலாம். திறனாய்வு போட்டிகளின் மூலமாக அவர்களுடைய ஆர்வத்தை ஊக்கப்படுத்தலாம். பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு ஏற்படுத்தி மாவட்ட மதரசா பொறுப்பாளர்கள் அவங்களுக்கும் தகவல் கொடுத்து நேரடியா வந்து அவங்களுடைய கருத்துக்கள் என்ன, உங்க பிள்ளைகிட்ட நீங்க என்ன மாற்றம் எதிர்பார்க்கறீங்க, ஆரம்பத்தில் இருந்ததுக்கு இப்ப இருக்கிறதுக்கு என்ன மாற்றம் இருக்கு, நீங்க வேற என்ன ஆலோசனை உங்க கொடுக்க விரும்புறீங்க, கருத்து என்ன தெரிவிக்க விரும்புறீங்க, எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம், அவங்களிடத்திலையும் கேட்கும் பொழுது அது அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையாக பார்ப்பாங்க. நம்மகிட்ட கேட்கிறாங்க, நம்மளை பேச விடுறாங்க. அப்போ பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு என்பது மதரசாவை அடுத்த கட்ட டெவலப் பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். யார் யார் பாடம் நடத்துறாங்களோ அந்த ஆசிரியர்களை ஒருங்கிணைத்து மாதத்திற்கு ஒரு முறை அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை கேட்டு அதனை நிவர்த்தி செய்வதற்குண்டான வேலையை கிளை நிர்வாகம் பார்க்கணும். ஒவ்வொரு ஆண்டும் பெருமனை கூட்டத்தின் வாயிலாக அந்தந்த ஆண்டு படித்த மாணவர்களை அவங்களுக்குன்னு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஒதுக்கி பொது மேடையில அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து துவா சொல்ல வைக்கலாம், சூரா மனனம் பண்ணி சொல்ல வைக்கலாம், ஒரு 5 நிமிஷம் ஸ்பீச் எழுதி கொடுத்து அதுக்குண்டான ட்ரெயின் பண்ணி அவங்களை அந்த மேடை ஏற்றி பேச வைக்கலாம். இவை அனைத்தும் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வியப்பையும் ஏற்படுத்தும். பேசக்கூடிய இந்த மாணவர்களுக்கு ஆர்வத்தையும் அதிகரிக்கும். மதரசாவில் படித்து வெளியேறக்கூடிய அந்த மாணவர்களை அழைப்பு பணியில் நாம் தக்க வைத்துக் கொண்டோமையானால் அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பான முறையில் இதுதான் தக்க வைக்கிறது. ஓதி கொடுத்து அனுப்பிச்சுடுறது நம்மளோட வேலை இல்லை. ஓதி கொடுத்து அவர்களை தாவாக்களத்தில் நாம் பயணிக்க வைத்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு அனைத்து கிளைகளிலும் அணிகள் உட்பட பல நிர்வாகிகள், கிட்டத்தட்ட பொதுக்குழு நடத்தினா அரங்கமே ரொம்ப போற அளவுக்கு நிறைய நிர்வாகிகள் இருப்பாங்க. ஏன்
அந்த இடத்துல 10 பேர் வெளியேறுவான், இந்த இடத்துக்கு தாவா களத்துல உள்ள பண்ணுவான். அப்போ இருக்கக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் மூலமா நிர்வாகத்தை புது புது நிர்வாகிகள் வருவாங்க. இலகுவான முறையில தௌஹீதை மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். தௌஹீதுடைய வளர்ச்சிக்கு மதரசா மிக முக்கியமான பங்கு. ஆசிரியர்கள் அவர்கள் தூண்கள், வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தூண்கள். இந்த செயல் திட்டத்தை முழுக்க முழுக்க ஆசிரியர்கள் முழுமையாக பொறுப்பேற்று நடத்துவதற்கு நம்ம இப்பவே இது பண்ணணும், இப்பவே மைண்ட்ல வச்சு செயல்படணும். நம்ம தலைமை 1 மாச அஜெண்டாவா கொடுத்திருக்கிறாங்க, நம்ம அந்த அஜெண்டாவை எடுத்துட்டு போவோம். இன்ஷா அல்லாஹ் இந்த அரையாண்டு தேர்வு இதனை கருத்துல கொண்டு நம்ம கொஞ்ச நாள் கூட நீட்டிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் முடிவு பண்ணி இருக்கிறோம். இந்த லீவு வரும், இந்த லீவ் அதற்கான காலகட்டமா எடுத்துக்கங்க. 10 நாள் கோடைகால பயிற்சி முகாம் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி எடுத்துக்கங்க. ஆரம்பத்துல பிரார்த்தனைகளை, இந்த துவா புக்கில் இருக்கக்கூடிய துவாக்களை அவர்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்கள், சொல்லி பழக்குங்கள். அடுத்தடுத்த நாட்களில் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்க சொல்லுங்க. நீங்க சொல்லி பக்கத்துல இருந்து சேர் போட்டு உட்காந்து நீங்க இந்த துவாவை ஒரு 10 குரூப்பா, ஒரு 10 பேர் கொண்ட குரூப், ஒரு 5 பேர் கொண்ட குரூப், இவங்க நீங்க சொல்லி கொடுங்க. அப்ப சொல்லி கொடுக்கக்கூடிய திறனை அவர்களுக்கு இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அழகான வாய்ப்பு. பிழையை கண்டுபிடிக்கலாம், அவர்களுடைய நினைவாற்றல் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுக்குன்னு ஒரு திட்டமிடல்கள் இருக்கும், இப்படிலாம் கொண்டு போன நல்லா இருக்கும். அதை முறையா அந்த மதரசா பொறுப்பாளர் நிர்வாகத்தில் தெரிவிங்க. அவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் மதரசாவை முழுமையாக எடுத்துட்டு போங்க. அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது மாத்திரம் இல்லாமல் பயிற்றுவிக்கக்கூடிய திறனையும் அதிகப்படுத்துங்க. அப்பதான் சொல்லிக் கொடுக்கிற இடத்துல பல மாணவர்களை ஆசிரியர்களாக நம்மால் உருவாக்க முடியும். அவங்க ஒரு ஜுசு முடிச்சிட்டாங்களா, ஓகே, இதை அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்க நல்லா ஓதுறதுக்கு பயிற்சி பெற்றாங்களா, அவங்கள போட்டு அப்படியே இந்த 10 மாணவர்களை நீ டேக் ஓவர் பண்ண, நீ சொல்லிக் கொடு. அவர்களுக்கு நீங்களே 5 நிமிஷம் 2 நிமிஷம் தாய் பயிற்சி, பெண்கள் என்றால் பெண்களுக்கு, ஆண் பிள்ளைகள் என்றால் ஆண் பிள்ளைகளுக்கு தாய் பயிற்சி அங்க கொடுத்து இங்க ரெடி பண்ணி மர்க்கஸுக்கு அனுப்பிச்சு விடுங்க. மற்றதை அவங்க பார்த்துப்பாங்க. உருவாக்க வேண்டிய இடத்துல ஆசிரியர்கள் இருக்கிறோம், நம்ம தான் பார்க்கணும். அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளும் மாணவர்களின் மூலமாக அனைவருக்கும் சொல்லிக் கொடுப்பது அவர்களுடைய கற்பித்தல் திறனை அதிகரிக்கும். மனன போட்டி, திறனாய்வு போட்டி, அதுக்குன்னு நம்ம கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணி கொடுப்போம். கொடுத்தோம்னா நீங்க அதனை முறையா வாங்கி சரியான முறையில அந்த போட்டிகளை நடத்தி அவங்கள தேர்வு நல்ல எழுதக்கூடிய மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுத்தோம் அப்படின்னா சிறப்பான முறையில அவங்க தொடர்ந்து பயணிப்பாங்க. அவர்களுடைய ஆர்வமும் அதிகரிக்கும். இப்ப ஆசிரியர்கள் என்பவர்கள் கற்பிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. நீங்க சொல்லிக் கொடுக்க தான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் நமக்கும் இருக்கும். ஒரு விஷயத்தை பிள்ளைங்க கேட்பாங்க, கேள்வி பிள்ளைகளிடத்திலிருந்து எதிர்கொள்ள நாம் பல விஷயங்களை இன்னும் மேலதிகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வத்தை நம்முடைய கற்பிக்கக்கூடிய திறன் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்போ ஆசிரியர்கள் இதற்கு மிக முக்கியமான பங்காக இருக்கிறார்கள். நீங்களும் இந்த செயல் திட்டம் மாத்திரமல்ல, மதரசாவை மேம்படுத்துவதற்குண்டான முழு முயற்சியையும் ஒத்துழைப்பையும் அல்லாஹ்வுடைய அருளால் பெரும்பாலான ஆசிரியர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் வரக்கூடிய காலங்களிலும் நீங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். அடுத்து தாயிக்கள், இன்றைக்கு நாம் சந்திக்கக்கூடிய மிக சிக்கலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, ஆண் பிள்ளைகளுக்கு மதரசா சொல்லிக் கொடுக்கறதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஆண் பிள்ளைகளுக்கு மதரசா சொல்லிக் கொடுக்க முடியல. சின்ன சின்ன பிள்ளைகளை தாண்டி ஒரு 10, 12, 15 கடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை மதரசாவுக்கு கொண்டு வர முடியல. அப்ப அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தாயிக்கள் வாரத்துக்கு ஒரு நாள், உங்களுக்கு சிரமம் இருக்கும், வாரத்துக்கு ஒரே ஒரு நாள், ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், இல்ல சனிக்கிழமையா இருக்கலாம். ஏன்னா பிள்ளைகளும் 8வது 9வது 10வது 11வதுன்னா ரெகுலரா மதரசாவுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு சில சிரமங்கள்லாம் இருக்கதான் செய்யும். அதே சமயத்துல விட்டுற முடியாது. வீக்லி 1 டே ஆண் பிள்ளைகளுக்கு, குறிப்பிட்ட வயதுக்கு உண்டான ஆண் பிள்ளைகளுக்கு உண்டான அந்த பயிற்சி வகுப்பை கிளை நிர்வாகம் முன்னெடுக்க வேண்டும். தாயிக்கள் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். பெண் தாயிக்களும் அந்தந்த பகுதியில் நீங்க மனசு வச்சீங்க அப்படின்னு கேட்டா, புது புது இடங்கள்ல பெண்களுக்கு, இப்போ நம்ம பகுதியிலேயே கார்கில் நகர் எடுத்துக்கோங்களேன். கார்கில் நகர்ல பெண்களுக்கு மதரசா நடத்துறாங்க. 15 பெண்கள் படிக்கிறாங்க. பெண் பிள்ளைகள் இல்ல, பெண்களுக்கு மதரசா நடத்துறாங்க.
திருவெற்றியூர்ல இருந்து ஒரு சகோதரி போய் டெய்லி போய் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அத்திப்பட்டில் குரான் வகுப்புன்னு சொல்லி நடைபெறுது. அங்க பெண்களுக்கு தனிப்பட்ட முறையில குரான் வகுப்பு நடைபெறுது. இப்படி ஒரு சில கிளைகள்ல பெண்களுக்கே மதரசா நடத்துறாங்க. அதுக்கு தாய்கள் இங்கிருந்து திருவெற்றியூர்ல இருந்து கார்கில் நகருக்கு போய் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அத்திப்பட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னும் சொல்ல போனா அத்திப்பட்டு புங்கம்பேடு புங்கம்பேட்டில் 2 பேட்சா நடக்குது. இந்த பக்கம் முதியோர்ல பேட்ச் ஒன்று, இந்த பக்கம் வீட்டில் ஒரு பேட்ச். அவங்கவுங்க உடல்நிலை சரியில்லாத சூழலும் கூட அவங்க இன்னும் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தாய்களுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஆண் தாய்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். சிரமங்களை தவிர்ப்பதற்கு வாரத்தில் ஒரு நாள் கிளாஸ் நடத்துங்க. மக்தப் மதரசா என்பது தௌஹீதுடைய வளர்ச்சிக்கு மிகவும் அடிப்படையான ஒன்று. இவை அனைத்தும் முறையாக நாம் செயல்படுத்தினோம் என்று சொன்னால் பிள்ளைகள் எங்கேயும் வெளியில கெட்ட சாவாசிக்கு போக மாட்டாங்க. புதுசா அவங்களுக்கு அனைத்தும் எல்லாமே இங்க மர்க்கஸ்லேயே உருவாகிறது. இப்ப மணலி புதுநர் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா விளையாடுறதுக்குன்னு தனியா ஒரு செக்மெண்ட், படிக்கிறதுக்கு தனி ஒரு செக்மெண்ட், டியூஷனுக்கு தனி ஒரு செக்மெண்ட், மதரசாவுக்கு தனி ஒரு செக்மெண்ட். 5 மணிக்கு அந்த பையன் உள்ள வந்தான் அப்படின்னா அவனுக்கு ஓதுறதுக்கு ஒரு பகுதி, மகரிப் முடிஞ்ச உடனே டியூஷனுக்கு ஒரு பகுதி, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில 9 மணிக்கு சுபு முடிச்சுட்டு 8 to 9 விளையாடுறதுக்கு ஒரு பகுதி முடிஞ்சு. அவன் வெளியில எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ மதரசாவின் மூலமாக நம்மால் அனைத்தையும் செய்ய முடியும். எதிர்கால சமுதாயத்தை சிறந்த ஏகத்துவ சிந்தனையாளர்களாகவும் ஏகத்துவவாதிகளாகவும் உருவாக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. அதனை உறைந்து வரக்கூடிய காலகட்டத்தில் நம்முடைய செயல்பாடுகளை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடிய எண்ணத்தை உள்ள ரஹ்மான் நம் உள்ளத்தில் போட்டு அதன் அடிப்படையில் செயல்படுவதற்குள்ளான உதவி செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.